இப்போ நீங்க ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற சமயத்துல அவங்கள எப்படி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பீங்க மேம்? அவங்க ஓகேவா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ட்டு? During treatment or post treatment? டியூரிங் ட்ரீட்மெண்ட். During treatment, it depends on நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் சர்ஜரியில் வந்துட்டு ப்ரீ-ஆப் நாங்கள் எல்லா பிளட் டெஸ்ட் செக் பண்ணுறோம். சர்ஜிக்கல் பிளானிங், இப்போ சப்போஸ் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா எங்கே டியூமர் இருக்குது, நாங்கள் என்ன ஆன்கோபிளாஸ்டி டெக்னிக் நான் யூஸ் பண்ண போகிறேன், எங்கேயாவது நாங்கள் ஃப்ளாப் எடுக்கணுமா, பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஆர்ட்ரிஸ் மார்க் பண்ணுறது அதெல்லாமே பண்ணுறோம். ஆஃப்டர் சர்ஜரி சப்போஸ் டியூப் வச்சுருக்கோன்னா அந்த டியூப்லேருந்து உள்ளேருந்து தண்ணி வரும் இல்லையா, எவ்வளோ தண்ணி வருது, அது எப்படி டேக் கேர் பண்ணுறது, அப்புறமா அகேன் சுகர் லெவல்ஸ், பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ், அது எல்லாமே நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். அவங்களோட இன்புட் அவுட்புட் என்ன சாப்பிட்றாங்க, யூரின், ஆல் தட் வி மானிட்டர். That is how we take care of a patient around the time of surgery. அப்புறம் during surgery anesthesia monitoring, நாங்கள் anesthesia கொடுத்துருப்போம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரிய வராது என்ன நடக்குதுன்னு. பட் we have the monitor. Anesthetist வந்து throughout surgery ஆக்சிஜன் எவ்வளோ போகிறது, heart rate, blood pressure, temperature control, எல்லாமே every single thing is monitored. Now that is surgery. Now if you see a patient, அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சப்போஸ் கீமோதெரப்பி கொடுக்குறோன்னா, நான் இப்போ ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன், அவங்களுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி நாங்கள் கீமோதெரப்பி ஆரம்பிக்கணும். ஸோ அவங்கள வந்துட்டு நான் அப்படியே விட மாட்டேன். எவ்ரி 2 cycles நான் கூப்பிட்டுட்டு ஐ வில் டேக் அ லுக், இந்த டியூமர் சின்னதாக இருந்தா இல்லைன்னா ஒன்றும் எஃபெக்ட் கிடையாதா, இல்லைன்னா பெருசாக இருந்தா. பிகாஸ் சம்டைம்ஸ் கீமோதெரப்பி கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் கிடையாதுன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணிடணும். பிகாஸ் இட்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு கீமோதெரப்பி. ஸோ தேட் இஸ் மானிட்டரிங் ஃப்ரம் த சர்ஜன் சைட். அகெயின் டியூரிங் கீமோதெரப்பி மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்துட்டு பிஃபோர் எவ்ரி சைக்கிள் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் கவுண்ட் என்ன இருக்குது, ஏன்னா கீமோதெரப்பி கொடுத்தப்புறம் சில ஏஜென்ட்ஸ்க்கு வந்துட்டு எஸ்பெஷலி தோஸ் யூஸ் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் அந்த ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கவுண்ட்ஸ் ஒயிட் பிளட் செல் கவுண்ட் எல்லாமே இட் கேன் ட்ராப். Okay. So all that is closely monitored. Similarly during radiation also, every day அவங்க வந்துட்டு ரேடியேஷன் கொடுத்தப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கின் பார்ப்பாங்க, எப்படி இருக்கு, ஏதாவது எஃபெக்ட் இருக்கா, டோஸ் எவ்வளோ கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் பிளானிங், எவ்ரி சிங்கிள் திங் இஸ் மானிட்டர்ட் க்ளோஸ்லி. ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ நாள் மேம் அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இது கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு? கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் what type of breast cancer do they have. Okay, for சில பேருக்கு இப்போ நாங்கள் சர்ஜரி இஸ் லிட்ரலி 1 month. ஏன்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் டே நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன். ஆனால் ஹீலிங் வில் டேக் 2 weeks. And then before you start the next treatment another 1 week. So surgery will be 1 month. கீமோதெரப்பினா நாங்கள் என்ன ஏஜென்ட்ஸ் கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி கீமோதெரப்பி கொடுக்கணும், that depends on இவங்களுக்கு என்ன மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. அதில் இப்போ ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்கன்னா இது எல்லா இன்டர்வியூஸ்லேயும் நான் எல்லா டிஸ்கஷன்லேயும் நான் இதே ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். இப்போ ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்க, எல்லாருக்குமே பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, ஆனால் எவ்ரி சிங்கிள் பேஷண்ட் வில் பி ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி. ஏன்னா every breast cancer is not the same. You have ductal cancers, you have lobular cancers, and the ductal cancer liye you can have hormone receptor positive disease, you can have triple negative, you can have HER2 positive. So அந்த கேன்சருக்கு நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் 8 cycle கீமோதெரப்பி கொடுக்குறோன்னா இட் கேன் பி எனிவேர் ஃப்ரம் 4 to 5 months. அப்புறம் சர்ஜரி and then radiation, and radiation will be 1 month. Ideally 15 days. ஏன்னா at our center நாங்கள் வந்துட்டு we use a technique called hypofractionation. So instead of 25 days we give it for 15 days. And the 15 days வந்துட்டு literally it is 5 days a week. 2 நாள் வந்துட்டு radiation holiday for the body. So 3 weeks. So இது எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா it will be 6 to 9 months. For a certain group of patients, யாருக்கு HER2 positive disease இருக்கு, சில சமயம் அவங்களுக்கு வந்துட்டு maintenance targeted therapy they have to continue for a year. So that will be plus extra. Proton therapy சொன்னீங்க, கீமோதெரப்பி சொன்னீங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க, இன்னும் வந்து எந்த மாதிரியான தெரப்பீஸ்லாம் இருக்கு? So proton therapy is radiation, கதிர்வீச்சு சிகிச்சைன்னு சொல்றோம் இல்லையா, that's proton therapy. அதுல வந்துட்டு you have tomotherapy, proton therapy, LINAC, these are all the various terminologies நாங்க யூஸ் பண்றோம். கீமோதெரப்பினா it is a drug, அது வந்துட்டு
நம்ம உடம்புல இருக்கிற எல்லா cells that divide rapidly இல்லையா it will attack those cells. Okay, so chemotherapy na அது வந்துட்டு நாங்க we give it like நீங்க glucose ஏத்துறீங்க இல்லையா like saline through the veins நரம்புல கொடுக்குறீங்க இல்லையா chemotherapy is given through the veins. Okay, so அது வந்துட்டு it's basically a drug. Then surgery, of course, surgery na it's operation, yeah. Adula breast conservation irukku, mastectomy irukku, அக்கலுக்கு ஆப்ரேஷன் பண்றோம், அதுக்கு sentinel lymph node biopsy, axillary clearance. These are the terminologies that are used. Apart from all of this, நீங்க பாத்தீங்கன்னா chemotherapy, medical oncology la you have chemotherapy, அதே மாதிரி targeted therapy இருக்கு, immunotherapy இருக்கு, all of this. இது வந்துட்டு நாங்க எப்படி டிசைட் பண்றோம்னா again என்ன மாதிரி டிசீஸ் இருக்கு இவங்களுக்கு, triple negative na along with chemotherapy can we give something else, HER2 positive disease na chemotherapy கூட நாங்க targeted therapy கொடுப்போம். So that's how we take a call. Ma'am, இப்போ வந்து இந்த breast conservation therapy இருக்கு இல்லையா, இது எடுக்கிற ஒருத்தவங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒருத்தவங்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்டை வச்சுக்கலாம், அவங்க வீட்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் மேம்? Food habits la vandu one difference kadiyadu, but any patient who is diagnosed with cancer, yarukadu ipo naanga cancer irukunu sonnona it's a disease that causes muscle wastage, right? Cells romba proliferate agudhu, it takes up unga odambula irukra nutrition ellame it will take. So we advise high protein diet, and otherwise the rest are the same, take more fiber, reduced cholesterol, all of that. So we would advise a high protein diet, not just before surgery, after surgery, also before chemo, after chemo. This is what we would advise. இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா ரேடியேஷன் தெரபி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த அளவுக்கு முக்கியம்? Very, very important. For breast cancer surgery, breast cancer treatment, very, very important. It is the last option. Last option na usually operation panna appo da naanga radiation therapy kudukrom. But very, very important. Ipo for example, நாங்க மார்பாகத்தை எடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு டியூமர் பெருசா இருந்துச்சு, இல்லனா நெறிக்கட்டியில நோய் எல்லாம் இருக்குன்னா நாங்க ரேடியேஷன் தெரபி கட்டாயம் கொடுக்கணும், இல்லனா நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. சிமிலர்லி breast conservation, இப்போ நீங்க மார்பாகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்றீங்க, லம்பெக்டமி பண்றீங்க, ரேடியேஷன் கொடுக்கலனா கேரண்டி அது நோய் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள அதே breastல அதே இடத்துல வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ரேடியேஷன் தெரப்பி அது அட்வைஸ்ட்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும். சில இதுலேயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, பட் வெரி செலக்ட் கேசஸ் நாங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு வி ஹாவ் இப்போ அதுக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ a group of patients, say 65 to 70 years of age and above, okay, ரெண்டு trials பண்ணியிருக்காங்க, prime 2, calgb etc. இதெல்லாம் names of research trials. Based on the evidence that we get from trials தான் நாங்கள் வந்துட்டு treatment suggest பண்ணுவோம். So for this select group of patients 65-70 years of age, யாருக்கு ஒரு நல்ல மாதிரி கேன்சர் இருக்கு, means not a very aggressive cancer, we can consider avoiding radiotherapy, but அது வந்துட்டு ரொம்ப select group of patients and அது வந்துட்டு டாக்டர் தான் பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. It is not up to the patient to decide, for the only reason that avoiding radiotherapy has a risk of increased recurrence. radiotherapy எடுக்கலனா நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நானே கேட்கணும்னு இருந்தேன். இப்போ இந்த breast கன்சர்வேஷன் இருக்கு இல்லையா, இதில் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஓகே ஃபைன், அவங்க வந்து ஃபுல்லி க்யூர் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கா, இல்லை அகைன் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காமா? breast conservation and mastectomy both இப்போ வந்துட்டு we have enough evidence, 40-50 வருஷத்தோட எவிடன்ஸ் இருக்கு that இது ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது in terms of overall survival. ஸோ ஒருத்தருக்கு நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஒருத்தருக்கு நாங்கள் முழுசாக எடுத்திருக்கோம், ரெண்டு பேருக்குமே சர்வைவல் ஒன்று தான் இருக்கும். இட் டசன்ட் மீன் தட் யாருக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அவங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இன்க்ரீஸ்டு சான்சஸ் இருக்குது, அப்படி கிடையாது. இஃப் தே ஃபாலோட் த ட்ரீட்மெண்ட் டு த டி, கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னா the chances are the same. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் முழுசாக மார்பாகத்தை எடுத்திருக்கோம், that does not mean that அவங்களுக்கு நோய் மறுபடியும் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா சப்போஸ் அக்ரெசிவ் டிசீஸ் இருக்கு, லைக் HER2 பாசிட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ், அந்த மாதிரி கொஞ்சம் அந்த டைப் ஆஃப் breast கேன்சர் இருந்தால் the risk of recurrence, அந்த நோய் மறுபடியும் வரதுக்கு ரிஸ்க் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் 3 to 5 இயர்ஸ்ல இதா if they are fine, then the risk starts, it stays static. Okay, or it comes down. ஆனா the so called good cancers, luminal type, அது வந்துட்டு hormone receptor positive type of cancers, 5-10 years they'll do very well. Ana at the 10th year there is an increased chance of recurrence. Okay. And idu na sollala, this is what we have learned from studies, from trials that are done. Research pannittu, this is the information that we have gotten. So it depends on the nature of the tumor. So not நீங்க காப்பாத்தி ஆபரேஷன் பண்றீங்களா இல்லனா முழுசா எடுக்கறீங்களா, it does not depend on that. And breast, of course, breast conservation பண்ணாலும் அதுக்கு அந்த டெக்னிக்ஸ் இருக்கு. மார்ஜின் ஸ்டேட்டஸ் அதெல்லாமே நாங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா it is the same.